ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ சோலோ லெவலிங் சீசன் 6 எபிசோடு 11 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். போன எபிசோட்ல அந்த உல்ஃபோட பேரை நான் ஹாரி பாட்டர் அப்படின்னு வச்சிருப்பேன் இல்லையா? ஆனா மாங்கால அதோட ஒரிஜினல் பேரு கிரே தான். அந்த கிரேன்ற பேரு தமிழ் ஆடியன்ஸுக்கு ஒட்டாத மாதிரி இருந்தது. அதனால தமிழ் ஆடியன்ஸுக்கு இன்வால்வ் ஆகிற மாதிரி ஹாரி பாட்டர் அப்படின்னு வச்சிருந்தேன். இல்ல ப்ரோ, எனக்கு மாங்கால இருக்கிற கிரேன்ற பேரை சொல்லி கூப்பிடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கமெண்ட்ல கிரேன்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ, ஹாரி பாட்டர்ன்ற பேரே நல்லா தான் இருக்கு, நீங்க ஹாரி பாட்டர்னே சொல்லுங்க அப்படின்னு சொல்றவங்களா கமெண்ட்ல ஹாரி பாட்டர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாங்க உங்களுக்கு கிரேன்ற பேர் பிடிச்சிருக்கா இல்ல ஹாரி பாட்டர்ன்ற பேர் பிடிச்சிருக்கா அப்படின்னு. சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட்ல நம்ம ஹீரோ ஹாரி பாட்டரை ஷேடோ டஞ்சனுக்கு கூட்டு வந்து சுத்தி காட்டிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா காமெடி பீஸா இருந்தவன் கமலேஷ் மாதிரி வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கான். அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹாரி பாட்டர் அங்க இருக்க காப்ளின் மான்ஸ்டர் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கி போட்டு தள்ளிட்டு இருக்க. அங்க இருக்க ஒரு காப்ளின வாயை பொளந்து படுத்துட்டு இருக்கும் பாருங்க. நம்ம ஹாரி பாட்டர் அதுக்கு மேல காலை வச்சுட்டு கெத்தா நின்னுட்டு இருக்க. அதுகிட்ட நம்ம பேரு போய் பேசுவான். நீ சூப்பரா சண்டை போடுறடா, இதே மாதிரி நிறைய சண்டை போடு, என்னோட சின்னையாக்கு நீ நல்லா ஹெல்ப் பண்ணணும் சரியா? அது மட்டும் இல்ல பாட்ரு, நீ என்ன செய்யணும் தெரியுமா? மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிரு, உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிட்றா அப்படின்னு நம்ம பேரு சொல்லுவான் பாருங்க. அதுக்கு நம்ம ஹாரி பாட்டரோ அங்க இருக்க காப்ளின் எல்லாத்தையுமே கடிச்சு தின்னுட்டு ஜாலியா இருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ சொல்லுவாரு, டே பெரு, அவனோட பேரு ஹாரி பாட்டர்ரா, எவ்வளவு அழகான பேரு ஹாரி பாட்டரு, அதை போய் போட்டுருங்கிற ஓடாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஸ்கிரீன் பாப்பப் ஆகும் பாருங்க. அதுல சொல்லியிருக்கோம், உங்களோட பார்ட்னரான ஹாரி பாட்டர் இருக்கிற காப்ளின் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டு அவனோட கோலை ரீச் பண்ணிட்டான். அதனால உங்க பார்ட்னரான ஹாரி பாட்டர் எந்த அளவுக்கு மான்ஸ்டர் எல்லாத்தையுமே கொல்றானோ அதுல இருக்கிற பாதி பவர் உங்களுக்கு வந்து நீங்க லெவலப் ஆகிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லும் பாருங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ, டே பெரு பெரு இங்க பாடுறா, நம்ம ஹாரி பாட்டர் மான்ஸ்டர் கூட சண்டை போட்டா அதுல பாதி பவர் எனக்கு வருமாமே, அவன் சண்டை போட்டா அந்த பவர் எனக்கு வருதுடா, கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு நம்ம பேர் சொல்லுவான், அப்படின்னா சின்னையா இது அந்த பழைய சிஸ்டம் மாதிரி தான், நாங்க எப்படி சேடவா இருந்து சண்டை போடும்போது எங்களோட வாத்தியாருக்கு பவர் கொடுமோ அதே மாதிரி உங்க கூட்டாளி சண்டை போடும்போது உங்களுக்கு பவர் ஏதுச்சுனையா அப்படின்னு பேரு சொல்லுவானா. அதுக்கு நம்ம ஹீரோவோ, அப்படின்னா அது ஒரு கேம் மாதிரி இருக்கு, இந்த சிஸ்டமும் ஒரு கேம் மாதிரி கொண்டு போகுது பாத்தியா, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பவர் எல்லாமே எனக்கு வர மாதிரி பண்ணுது, நல்லா இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. அடுத்து பெரு சொல்லுவான் பாருங்க, அப்படின்னா சின்னையா நம்ம ஹாரி பாட்டரை போட்டு புழிஞ்சிட வேண்டியதான், அவனை சண்டை போட விட்டு அதுல இருந்து பவரை நீங்க ஏத்துக்கங்க அப்படின்னு பெரு சொல்ல. அதை பார்த்துட்டு நம்ம ஹாரி பாட்டரோ, ஐயோ போட்டு பாடாப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாக்காய் பார்த்துட்டு இருக்கோம். அப்புறமா டக்குன்னு ஸ்கிரீன் பாப்பப் ஆகும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ, என்னடா மறுபடியும் ஸ்கிரீன் பாப்பப் ஆகுது, என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தா அது வரிசையா பாப்பப் ஆகி சொல்லும் பாருங்க. நீங்க தேவையான அளவு நிறைய மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு துவைச்சிட்டீங்க இந்த ஷேடோ டஞ்சன்ல, அதனால உங்களுக்கு டெய்லி டாஸ்க் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லும் பாருங்க. ஆமாங்க, நம்ம ஹீரோக்கு டெய்லி டாஸ்க் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த டெய்லி டாஸ்க்ல சொல்லியிருக்கோம், நீங்க இந்த ஷேடோ டஞ்சனை கிளீன் பண்ணணும். அதாவது நீங்க என்ன பண்ணணும்னா 100 காப்ளின்ஸை கொல்லணும், 10 சிறு குழு தலைவரான காப்ளின்ஸை கொல்லணும், ஒரே ஒரு பெரிய தலைவரான காப்ளின்ஸை கொல்லணும் அப்படின்னு வர. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ, என்னது டெய்லி டாஸ்கா, நான் நிறைய காப்ளின்ஸை கொல்லணுமா, இந்த டெய்லி டாஸ்கை பார்த்தா எனக்கு டெய்லி ரிவார்டு வரும் போலயே, அப்படின்னா என்னால் டெய்லியும் பவரை ஏற்றிக்க முடியும், எனக்கு லெவலப்பும் ஆகுமா, இது ரொம்ப நல்லா இருக்கே, டெய்லி நடக்குது இது அப்படி சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்துட்டு நம்ம வெறும் நம்ம ஹீரோட்ட சொல்லுவான் பாருங்க, சின்னையா இதை பார்க்கும்போது இந்த மொத்த ஷேடோ டஞ்சனையும் உங்க கண்ட்ரோல வர வைக்கிறதுக்காக இந்த சிஸ்டம் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் சின்னையா, சும்மா அடிச்சு நொறுக்குங்க சின்னையா அப்படின்னு நம்ம பேர் சொல்ல. அதுக்கு நம்ம ஹீரோவோ, டே இந்த சிஸ்டம் என்னடா சொல்லுது, நான் 100 காப்ளினுக்கு மேலே இந்த பெரிய ஏரியாவில் எங்கடா போய் தேடுவேன், எல்லாம் சந்துக்குள்ளே பொந்துக்குள்ளடா ஒழிஞ்சிட்டு இருப்பானுங்க, இப்போ நான் என்னடா பண்ணுறது, என்ன பண்ணலாம், சரி இரு இன்வென்ட்ரியில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வெப்பன்லாம் இருக்கும். கடைசியில் பார்த்தா சங்கு மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும் பாருங்க. அதை நம்ம ஹீரோ எடுத்துருவாரு. இந்த சங்கா, நான் அந்த காப்ளினை கொன்னன்ல அதில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சங்கு, இது போதுமேடா, இதை ஊதுனா எல்லாரும் வந்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படின்னு அந்த சங்க ஊத. அப்புறம் பார்த்தா அந்த காட்டுக்குள்ள இருந்து சும்மா வசன்னு ஏதோ லஞ்ச் பிரேக்குக்கு பெல் அடிச்ச மாதிரி எல்லா காப்ளின்ஸும் ஓடி வருவானுங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ, நான் நினைச்ச மாதிரி எல்லாரும் இங்க வந்துட்டு இருக்கானுங்க அப்படி நம்ம ஹீரோ ரெட்டியா ரூலர் ஹேண்டை வச்சுட்டு நிக்க. அதை பார்த்துட்டு பேரு சொல்லுவான்,
சின்னையா எப்படி சின்னையா சங்க ஊதிய நின்ன இடத்துல இருந்து அவ்வளோ காப்ளின்ஸி உங்க பக்கம் எழுதிட்டீங்க. நீங்க சங்கோட பையனை நிரூபிச்சிட்டீங்க சின்னையா. சின்னையா நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சின்னையா. உங்க மூளையோ மூளை, நீங்க வேற லெவல தான் போங்க சின்னையா அப்படி சொல்லிட்டு நம்ம வெறும் ஹீரோவை பாராட்டிக்கிட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோவோ கைய முறுக்கிட்டு ஓங்கி குத்துவார் பாருங்க. வாங்கடா அப்படின்னு குத்த அங்க ஆப்போசிட்ட ஓடி வந்துட்டு இருப்பானுங்க அந்த காப்ளின்ஸ் எல்லாம். அந்த காப்ளின் மூஞ்சுலயே ஒரு குத்து விழும் பாருங்க. குத்து விட்டதுல அவன் மூஞ்சி ஏதோ லாரி டயர் ஏறின மாதிரி நஞ்சு போயிடும். அப்புறம் விட்டாம அங்க வந்த எல்லா காப்ளினும் சும்மா பட்டன்னு அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டு பாரு. அடிச்சு அடியில அங்க இருக்க எல்லா காப்ளினும் துண்டு துண்டா போயிரும். ஒரு காப்ளினை பாருங்க நம்ம ஹீரோ குத்துனதுல அந்த வயிற்றுலயே பெரிய ஓட்ட மாதிரி விழுந்துரும் பாருங்க. எலும்பு மொத கொண்டு துண்டா போயிரும். அப்புறம் இந்த பக்கம் ஒரு காப்ளின் பாருங்க நம்ம ஹீரோ விட்ட குத்துல அதோட தலை தானா பிஞ்சு போய் பறந்து போயிட்டு இருக்கும். எல்லாம் பயங்கரமா நம்ம ஹீரோ அடிக்க அவர் கையில அந்த காப்ளினோட ரத்த கரையும் மூஞ்சிலையும் தெளிச்சு கிடக்கும். அப்புறம் நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு சொல்லுவார் பாருங்க, இந்த காப்ளின் எல்லாத்தையுமே கொல்றது எனக்கு ரொம்ப போர் அடிக்குதேடா. இதுல ஒரு கிக்கே இல்லையே. இதுங்க நிறைய வந்துகிட்டே இருக்கு. இருந்தாலும் நான் நிறைய கொல்ல அது எனக்கு பவரை கூட்டி தானே கொடுக்கும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேங்க மகன் ஒத்தையில நிக்க தில் இருந்தா மொத்தமா வாங்கல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ மாசா நிக்க. அடுத்து நம்ம ஹீரோக்கு முன்னாடி உதருக்குள்ள இருந்து நிறைய காப்ளின் மாஸ்டர்ஸ்மா வசவசம் வந்து நிக்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ வாங்கடா ஒரு வழியா எல்லாரும் மொத்தமா வந்துட்டீங்க, வாங்கறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அராய்ஸ் அப்படின்னு சொல்ல எல்லா செத்து போன காப்ளின் மாஸ்டரும் சேடவா எந்திரிச்சு நிக்கும் பாருங்க. அடுத்து நம்ம ஹாரி பாட்டரோ வாய பொழந்துட்டு அந்த காப்ளின் மாஸ்டரை கடிக்க போவோம் பாருங்க. அப்புறம் இந்த பக்கம் அந்த காப்ளின் ஷேடோஸ் எல்லாம் அதோட இனமான காப்ளின்ஸையே அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கும். அப்புறமா எல்லாத்தையுமே ஒரே ஃப்ரேம்ல காட்டுறாங்க. உதாரணத்துக்கு அந்த அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்ல காமிப்பாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி ஒரே ஃப்ரேம்ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட ஐகானிக் ஷாட்டு அவரோட முட்டியை வச்சு அடிப்பார் பாத்தீங்களா, அதே முட்டியை வச்சுட்டு ஓங்கி அந்த காப்ளின் மண்டையிலே இடிக்க. இந்த பக்கம் நம்ம வெறுவ பாருங்க அவனோட சின்ன கையை வச்சுட்டு ஏதோ ஒரு வெப்பனை எடுத்துட்டு அந்த காப்ளினை போட்டு அடிச்சிட்டு இருப்பான். அந்த பக்கம் நம்ம ஹாரி பாட்டரோ அந்த காப்ளின் தலையை கவ்வி பிடிச்சிட்டு இழுத்துட்டு ஓடிட்டு இருப்பான். அந்த காப்ளின் கத்தியெல்லாம் விட்டுரும். அதால என்ன பண்றதே தெரியாது. நம்ம ஹாரி பாட்டர் அப்படி தரன்னு இழுத்து ஓடிட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே ஒரே ஃப்ரேம்ல காட்டுவாங்க பாருங்க. அப்புறமா ஸ்கிரீன் பாக்கி சொல்லும் பாருங்க, நீங்க 100 காப்ளினுக்கு பதிலா 107 காப்ளினை கொண்டுட்டீங்க. 10 சிறு குழு தலைவர் காப்ளினுக்கு 10 பேரையும் கொண்டுட்டீங்க. ஒரு பெரு தலைவருக்கு ஒருத்தரையும் கொண்டுட்டீங்க. உங்க டெய்லி டாஸ்கை நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னு அந்த இது காட்டும் பாருங்க. அப்புறமா நம்ம ஹாரி பாட்டரை காட்டுவாங்க. அவன் சண்டை போட்டு ரொம்ப டயர்டா படுத்துட்டு அழுதுகிட்டே மனசுக்குள்ள யோசிப்பான் பாருங்க, 3 மணி நேரமா மூச்சு தடரா சண்டை போட்டிருக்கேன், இதுக்கு வேற என்னால முடியாதுடா அப்படி சொல்லிட்டு படுத்து கிடக்க. அடுத்ததா சிஸ்டத்துல இருந்து ஸ்கிரீன் பாப்பப் ஆகி நீங்க டெய்லி டாஸ்கை முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு ரிவார்டு வேணுமா வேண்டாமா அப்படின்னு காட்ட நம்ம ஹீரோ ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. அதை பார்த்துட்டு நம்ம பேரு கேட்பான், சின்னையா என்னாச்சு சின்னையா, ஏன் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ சொல்வாரு, இதை பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இல்ல, நான் 100 பேரை கொன்னா அதோட முடிஞ்சிருக்கணும், ஆனா அதுக்கு பதிலா அது 100ஐயும் தாண்டி 107 கவுண்ட் பண்ணிக்கிட்டே போகுது. அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அந்த ரகசியத்தை நான் கண்டுபிடிக்கிறேன். டேய் வாங்கடா, அதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ குஷியா சொல்ல. அதை பார்த்துட்டு ஹாரி பாட்டர் செம்ம சாக்காயிருவான். ஐயோ மறுபடியுமா அப்படின்னு சாக்காயி வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்க. அடுத்த ஸ்கிரீன்ல பார்க்கும் பாருங்க, நம்ம ஹீரோ அங்க இருக்க எந்த காப்ளினையும் விட்டு வைக்கலங்க. 100 இருந்த இடத்துல 200, 10 இருந்த இடத்துல 20, 1 இருந்த இடத்துல 2, இந்த மாதிரி டபுள் மடங்கு எல்லா காப்ளின்ஸையும் போட்டு தள்ள. இங்க நம்ம ஹாரி பாட்டரோட நிலைமைய பாருங்க, ஐயோ காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி வாயை பொழந்துட்டு அப்படி படுத்து கிடக்கும். அதனால சுத்தமா முடியல போலங்க. நம்ம ஹீரோ ஹாரி பாட்டரை போட்டு பாடா படுத்துட்டாரு. அப்புறமா ஸ்கிரீன் பார்க்கும் பாருங்க, நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரியே அதுல போட்டிருக்கோம், நீங்க ரகசிய டாஸ்க முடிச்சிட்டீங்க,
அதனால உங்களுக்கு இப்போ ஒரு ரிவார்டு வந்திருக்கு, உங்களுக்கு ரிவார்டு வேணுமா வேண்டாமா அப்படின்னு அந்த ஸ்கிரீன்ல காட்ட நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு எஸ் நான் நினைச்ச மாதிரியே இதுல ரகசியமா ஒரு டாஸ்க் இருந்திருக்கு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த சிஸ்டத்தை ஜாலியா பார்த்துட்டு இருக்க. அந்த பக்கம் நம்ம ஹாரி பாட்டரோட நிலைமையா பாருங்க. நம்ம பேரும் ஹாரி பாட்டர்கிட்ட போயிட்டு டே ஹாரி பாட்டரு என்னடா ஆச்சு, நல்லா இருந்தியடா, சிங்கமா இருந்தியடா, இப்படி ஆயிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேரும் அதுகிட்ட போய் கேட்டுட்டு இருப்பானா. அப்புறமா நம்ம ஹீரோ அந்த ஸ்கிரீனை பார்த்துட்டு நான் ரிவார்டை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஸ்கிரீன் பாப்பப் ஆகி ரிவார்ட் எல்லாம் காட்டும் பாருங்க. அதுல நிறைய ரிவார்டு இருக்கும். முதல்ல ஸ்டேட்டஸ் ரிகவரி, ரெண்டாவது ஸ்டார்ட் பாயிண்ட்ஸ் +3 வந்திருக்கு, மூணாவதும் நாலாவதும் ரேண்டம் பாக்ஸ், பிளஸ்டு ரேண்டம் பாக்ஸ், கிரஸ்டு ரேண்டம் பாக்ஸ் இதெல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்கும் பாருங்க. நம்ம ஹீரோவோ நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படி சொல்லுவார் பாருங்க. சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு ஸ்டேட்டஸ் ரிகவரி வந்துடும். நம்ம ஹீரோக்கு அடிபட்டு இருந்தாலோ சோர்வா இருந்தாலோ அது எல்லாமே போய் இப்போ நம்ம ஹீரோ ஃபுல் ரிகவரி ஆகி செம பவர்ஃபுல் ஆயிட்டாரு. அப்புறமா நம்ம ஹீரோ சொல்வாரு இந்த ஸ்டேட்டஸ் ரிகவரி ரொம்ப நல்லா இருக்கு, இந்த பவரை வச்சு நான் சண்டைக்கு நடுவில் அடிபட்டாலுமே சரிப்படுத்திக்குவேன், இது ரொம்பவே உதவியா இருக்க போகுது, இந்த பவர்னால நான் வேற லெவல்ல போறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ நான் ரெண்டாவது ரிவார்டையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ரெண்டாவது ரிவார்டா ஸ்டார்ட் பாயிண்ட்ஸ் அதுவும் ஆட் ஆயிரும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ இது ரொம்ப நல்லா இருக்கு, இது டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டு நான் இந்த லெவலையும் இந்த பாயிண்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன், ஆனால் இந்த டெய்லி டாஸ்க்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு, இதனால என்னோட பவரும் லெவலும் ரொம்ப ஈஸியாக அதிகரிக்கலாம் போலயே. சரி எது எப்படியோ அடுத்ததா 2 ரேண்டம் பாக்ஸ் ஏதோ கொடுத்துருந்தாங்களே அதை போய் என்னன்னு பார்க்கலாம், அந்த 2 ரேண்டம் பாக்ஸும் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் பார்க்க டக்குன்னு ஸ்க்ரீன் பாப்பப் ஆகி சொல்லும் பாருங்க. நீங்கள் ஒரே ஒரு ரேண்டம் பாக்ஸை மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும், உங்களுக்கு எந்த ரேண்டம் பாக்ஸ் வேணும்? 1 ஆசீர்வதிக்கப்பட்ட பெட்டி, அதுல பிளேயர் என்ன வேணும்னு நினைக்கிறாங்களோ அது கிடைக்கும். 2வது சபிக்கப்பட்ட பெட்டி, அதுல பிளேயருக்கு எது கொடுத்தா நல்லதோ அவருக்கு எது தேவையோ அது கிடைக்கும். உங்களுக்கு எது வேணும், ஆசீர்வதிக்கப்பட்ட பெட்டியா இல்ல சபிக்கப்பட்ட பெட்டியா? இந்த 2 பெட்டியில உங்களுக்கு எந்த பெட்டி வேணும்ன்றத நீங்களே சூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சிஸ்டம் சொல்ல நம்ம ஹீரோ பயங்கரமா மரத்துல சாஞ்சிட்டு யோசிச்சுட்டு பாரு. நான் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பெட்டி எடுத்தேன்னா எனக்கு விருப்பமான பொருள் அது கொடுக்கும், ஆனா அது கண்டிப்பா யூஸ்லெஸ்ஸா போயிடுச்சுன்னா வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா அது ஏதாவது கொடுக்க நான் ஏதாவது கேட்க வேஸ்டா போயிடும். அதுக்கு பதிலா நான் இந்த சபிக்கப்பட்ட பெட்டி எடுத்தேன்னா எனக்கு இப்ப என்ன தேவையோ அதுவே சூஸ் பண்ணி கொடுக்கும், அது கண்டிப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும், அது என்ன அடுத்த படிக்க கொண்டு போக நிறைய வாய்ப்பு இருக்கு, நான் முடிவு பண்ணிட்டேன் எனக்கு அந்த சபிக்கப்பட்ட பெட்டி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த சபிக்கப்பட்ட பெட்டியை சூஸ் பண்ணிடுவார். அப்புறம் பார்த்தா அந்த சபிக்கப்பட்ட பெட்டி ஓபன் ஆகி உள்ள இருந்து ஏதோ ஒன்று வரும் பாருங்க. என்னடான்னு பார்த்தா அது கார்லெட்டுங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்து செம்ம ஷாக்காயிருவாரு. என்னடா கார்லெட்டா, சூப்பர் போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க சிஸ்டம்ல இருந்து ஸ்கிரீன் பாப்பப் ஆகி சொல்லும் பாருங்க, இது வல்கன்ஸோட கொம்புல இருந்து பண்ணது அப்படின்னு சொல்லுமா. யாராவது வல்கன் கேட்டீங்கன்னா சீசன் 2ல டீமன் கேஸ்டுக்குள்ள போகும்போது பெரிய மலை இறக்க மாதிரி ஒருத்தர் இருப்பான் பாத்தீங்களா, அவன் தாங்க வல்கனு. அவனோட கொம்புல இருந்து செஞ்சதாமா. இதோட அட்டாக்கு +40 வரைக்கும் போகுமா. இதோட அட்டாக்கு வேற லெவல்ல இருக்கும், டேமேஜ் 30% அதிகமா போகும். நம்ம ஹீரோ அந்த கார்னட்டை பார்த்துட்டு போடு வேற லெவல்ல இருக்கே, நானும் எத்தனை தடவை தான் ஷேடோஸை அப்படி கையில கார்னட்டா மாத்திக்கிறது, எனக்கு ஒரு கார்னட் வேணும் இல்லையா. நான் இந்த சபிக்கப்பட்ட பெட்டியை சூஸ் பண்ணது ரொம்ப நல்லதா போச்சு, எனக்குன்னு தனியா ஒரு வெப்பனு ஒரு கார்னட்டு, இந்த வெப்பனு வேற லெவல்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை கையில மாட்ட வருவாருங்க. வேற லெவல்ல இருக்கும் நம்ம ஹீரோக்கு. நம்ம ஹீரோ வெறும் கையால அடிச்சாலே வெடப்பா, இப்ப கார்னட் இருக்கு பாருங்க போடப்பா, வெந்து தணிந்தது காடு, 2 கையிலையும் கார்னட்டா போடு அப்படின்ற மாதிரி கார்னட்டை போட்டுட்டு நம்ம ஹீரோ காத்திலே பஞ்சு பண்ணுவாரு பாருங்க. அப்புறம் நம்ம ஹீரோ மைண்ட்ல யோசிச்சுட்டு இருப்பாரு, இதோட பவர் வேற லெவல்ல இருக்குது, 30% பிசிக்கல் டேமேஜ் ஆகுமாமே, அது மட்டும் இல்லாம நான் அடுத்தடுத்து வேட்டையாட போற மான்ஸ்டர் எல்லாருமே இந்த கார்னட்டை வச்சு அடிக்கிற அடியில கதி கலங்க போகுது, அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, என்னோட ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்டார்ட் பாயிண்ட்ல இருக்கிற அந்த பாயிண்ட் எடுத்து ஸ்ட்ரென்த்தில் கொஞ்சம் போட்டு விட்டுருவாரு. 35ல் இருந்த ஸ்ட்ரென்த்து 43 அதிகமாயிரும். அப்புறமா நம்ம ஹீரோ சொல்லுவார் பாருங்க, வெறும் நம்ம ஆரம்பிக்கலாமா, இனிமே நான் அடிக்கிற அடியில் எல்லா மாஸ்டரும் சும்மா அலற போகுது, வா பெரு எல்லாத்தையும் போட்டு பொழந்து கட்டலாம் அப்படி நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்ல, இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹாரி பாட்டரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். அவனும் ஐயோ என்னை யாராவது காப்பாத்துக்கல அப்படின்ற மாதிரி விழிச்சிட்டு இருப்பானா. நம்ம பேரு சொல்லுவான், சின்னையா என்ன சின்னையா இது, இவன் ஒன்றும் சேடம் இல்லை சின்னையா, இவன் ஒரு உயிர், இவன்லாம் இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க மாட்டான் சின்னையா, பாருங்க போட்டு பொட்டுன்னு போயிடுவான் போல,
கொஞ்சம் கருணை காட்டு கச்சிட்டையா அப்படின்னு சொல்லிட்டு பெரு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோவோ ஆமா பெரு சாரி மன்னிச்சிரு, நீ சொல்றதும் கரெக்டு தான். இன்னைக்கு நம்ம ரொம்ப நிறையவே வேலை பார்த்துட்டோம்ல, போதும் இதுக்கப்புறம் பிரேக் எடுத்துக்கலாம், நம்ம முதல்ல இந்த டஞ்சனை விட்டு வெளியே போலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த டஞ்சன் கேட்டை ஓபன் பண்ணுவார் பாருங்க. ஓபன் பண்ணிட்டு நம்ம பெரு கிட்ட கேட்பாரு, பெரு அந்த ஹைனா கில்டுக்கு சம்பந்தமான கில்டோட பேரு ரீப்பர் தானே, அந்த பேர் தானே நீ சொன்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க அதுக்கு பேர் சொல்லுவான் ஆமா சின்னையா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ சொல்லுவாரு அப்படின்னா அந்த ரீப்பர் கில்டுல இருந்தே நம்ம விசாரணையை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த டஞ்சன் கேட்டை விட்டு வெளியே வந்து நின்று இருப்பாரு. அப்ப பார்த்தா நம்ம ஹீரோக்கு மொபைல்ல இருந்து ஒரு மெசேஜ் வரும். நம்ம ஹீரோவை யாராது அப்படின்னு எடுத்து பார்த்தா அதுல டிராயிங் வாத்தியார் தாங்க. சுகோ எங்கப்பா இருக்கு, வாப்பா ஒரு ஹெல்ப்புப்பா சீக்கிரம் வாப்பா அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கும். அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல ஒரு பாலடைஞ்ச ஸ்டேஷன் மாதிரி கட்டுறானுங்க. அந்த இடம் தனிமைப்படுத்தப்பட்ட இடம் மாதிரி இருக்குது. இந்த பக்கம் யாரான்னு பார்த்தா நம்ம டிராயிங் வாத்தியார் தான். அவர் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஆஹா வந்துட்டா வாயா உனக்கு தாயா காத்துட்டு இருந்தேன், கூப்பிட்டு உடனே வந்துட்டேன் ஐயா, உனக்கு ரொம்ப நன்றி. இங்க டஞ்சன்ல ஒரு வேலையா வந்த ஐயா நானு, அதாவது மிருகங்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு வரணும், செத்து போன மிருகம், அந்த வேலைக்கு வந்த ஐயா அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோவோ என்ன நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க வேற யாரும் வரலையா அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த டிராயிங் வாத்தியார் சொல்லுவான் அட ஆமாயா எவனுமே வரலையா, அதுக்கு தாயா உன்னையே கூப்பிட்டேன், அவங்கெல்லாம் எங்க போய் எதை குடிச்சிட்டு எங்க மட்டையாகி கிடைக்கிறாங்களோ அவங்கள நினைச்சாலே எனக்கு கோபமா வருது ஐயா அப்படின்னு டென்ஷன் ஆக அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு சரி கூல் டவுன் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், ஏன் டென்ஷன் ஆறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க அடுத்து அந்த டிராயிங் வாத்தியாரோ இந்தாப்பா சூட்டு இதை நீ போட்டுக்கோ அப்படின்னு கொடுக்க அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ என்னது ஹேஸ்மேட் சூட்டா இது எதுக்கு அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த டிராயிங் வாத்தியார் சொல்லுவாரு ஆஹா என்னையா சொல்ற, நம்ம என்ன டூருக்கா போறோம், அங்க ஒரே சண்டையும் ரத்தவுமா இருக்கும் ஐயா, நம்ம சேஃப்டி முக்கியம் இல்லையா, ஒரு பக்கம் பார்த்தா மைனிங் பண்ணுவானுங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா ஹண்டிங் பண்ணுவானுங்க, அதுக்கு நடுவுல நம்ம அந்த செத்து போன மிருகத்திட்ட இருந்து மானா கிறிஸ்டல்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கணும், இதுக்கு நடுவுல நம்மளுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது இல்லையா, அந்த பக்கம் சண்டை போடும் போது ஏதாச்சும் ஒரு மிருகம் அட்டாக் பண்ண போதுன்னா அதுக்கும் ரெடியா இருக்கணும், நம்ம அந்த செத்து போன மிருகத்திட்ட இருந்து எடுக்கும்போது அதோட நகம் பல்லு இதெல்லாம் போட்டுச்சுன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ஆயிரும் இல்லையா, அதுக்கு தான் அந்த சூட்டு போட்டுக்கையா, ரொம்ப சேஃப்டி முக்கியம் இல்ல அப்படின்னு அவன் சொல்ல நம்ம ஹீரோவோ அதை கேட்டுட்டு சூட்டை போட்டுட்டு ரெடியா நின்றுட்டு இருப்பாரு. அந்த பக்கம் பார்த்தா நிறைய பேர் கும்பலா நடந்து வந்துட்டு இருப்பானுங்க. அதுல முன்னாடி இருக்க ஒருத்தன் வந்துட்டு நம்ம ஹீரோட்டையும் அந்த டிராயிங் வாத்தியார்ட்டையும் கேட்பான் டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட டீம்ல மொத்தம் 2 பேர் தான் இருக்கீங்களா, என்னடா விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த டிராயிங் வாத்தியார் சொல்லுவாரு சார் மன்னிச்சிருக்கேன் சார், இங்க வேலைக்கு வரவங்க எவனும் வரல சார், எல்லாரும் காணாம போயிட்டாங்க சார், நாங்க 2 பேர் தான் சார் இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு அவன் டென்ஷன் ஆயிடுவான். டேய் என்னடா சொல்றீங்க, இந்த மாதிரி முட்டாள்தனமா தான் பேசிட்டு இருப்பீங்களா, பொறுப்பே இல்லையாடா உங்களுக்கு, நாங்க இந்த டஞ்சன் கேட்ட ரீப்பர் கில்டுட்ட இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பணம் கொடுத்து வாங்கியிருக்கோம், அந்த பணத்தை எல்லாத்தையும் நாங்க திருப்பி எடுத்தே ஆகணும், நீங்களா இந்த மாதிரி விளாண்டுட்டு இருந்தீங்க வேலைக்கே ஆகாது, உன்னை பத்தி அசோசியேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இதுக்கப்புறம் உனக்கு எந்த வேலையும் கிடைக்காத அளவுக்கு பண்ணிடுவேன், புரியுதா, வந்த வேலையை கரெக்டா பண்ணணும், நாங்க அங்க ஹண்டிங்கு போய் நிறைய பணம் சம்பாதிக்கணும், புரியுதாடா உனக்கு அப்படின்னு அவன் டென்ஷனா பேசிட்டு இருக்க அதுக்கு அந்த டிராயிங் வாத்தியாரோ ஆஹா புரியுதையா எனக்கு புரியுதையா, நான் என்னால என்ன முடியுமோ அது எல்லாத்தையுமே நான் பண்ணுவேன் ஐயா, என்ன மன்னிச்சிருக்க ஐயா அப்படின்னு சாரி கேட்டுட்டு இருக்க அதுக்கு அந்த ஹண்டரோ திரும்பி நடந்து போயிட்டே சொல்லுவான் பாருங்க எனக்கு இந்த மாதிரி பொறுப்பு இல்லாத பைத்தியக்காரனை பார்த்தாலே செம்ம காண்டாகுது, இவனுங்கெல்லாம் வச்சுட்டு தான் நான் வேலை பார்க்கணுமா அப்படின்னு நான் கடுப்பா போயிட்டு இருக்கேன். இந்த பக்கம் அந்த டிராயிங் வாத்தியார் நம்ம ஹீரோவோட சோல்டர்ல சாஞ்சுக்கிட்டு டே சூகோ இவன் என்ன போட்டு பாடா படுத்துறான்டா, உன்னோட சேட சமர்ஸை வெளியே கொண்டு வந்து அவனை ஒரு வழி பண்ணுடா, படுத்துறாயா என்னைய அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட அவர் அழுதுட்டு இருக்க நம்ம ஹீரோவோ அங்க போற ஹண்டர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு சொல்லிட்டு இருப்பாரு அதுல 4 டி ரேங்க் ஹண்டர்ஸ் மெஜிஷியன் டைப்ல இருக்கானுங்க, 4 டி ரேங்க் ஹண்டர்ஸ் காம்பேக்ட் டைப்ல இருக்கானுங்க, ஒரு சி ரேங்க் ஹண்டர் ஹீலரு, ஆஹா இங்க வந்து கத்திட்டு போனானே அந்த தடியன் அவன் தான் அந்த குரூப்புக்கு லீடரா இருப்பான், அவனை பார்க்கறதுக்கு ஹீலர் மாதிரி இருக்கானே அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க அவனுக்கு எல்லாருமே வேலையை தாண்டிட்டு உள்ள போயிட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ அப்ப மனசுல யோசிச்சுட்டு இருப்பான் அந்த சபிக்கப்பட்ட பெட்டி எனக்கு என்ன தேவையோ அதை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக கொடுத்துருக்கு, அந்த கான்லெட்டை நான் இங்கே யூஸ் பண்ண வேண்டிய தேவை வருமோ வராதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ளே போய்கிட்டே இருக்க அந்த பக்கம் டிராயிங் வாத்தியாரோ ஆஹா சூகோ கொஞ்சம் பார்த்து சூதானமாக நடந்து போயா, இங்கே எங்கே கால் வச்சாலுமே வலிக்கு விடுதுய்யா அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க இந்த பக்கம் எல்லாரும் உள்ளே போயிட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்த பார்த்துட்டு சொல்லுவாரு என்னது
மறுபடியும் ஒரு டஞ்சன் பிரேக் ஆன ஃபீல்டு டைப் டஞ்சனா, அதுவும் இது ரீப்பர் கில்டுக்கு சொந்தமானதா இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ எதர்ச்சியா நடக்கிற மாதிரியே தெரியலையே அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. உள்ள போயிட்டே இருக்கும். உள்ள காட்டுவாங்க பாருங்க, ஒருத்தன் ப்ளூ கலர் தீல அப்படி எரிஞ்சுக்கிட்டு கத்திக்கிட்டு இருப்பான். பார்த்தா அவன் எரிஞ்சிட்டு இருக்க அந்த பக்கம் ஹைட்டா பயங்கரமா ஏதோ ஒரு மான்ஸ்டர் நின்றுட்டு இருக்கும். அதுக்கு பக்கத்துல 2 பேர் ஏதோ முக்காடு போட்டு நின்றுப்பானுங்க. அவன் பயங்கரமா எரிஞ்சிட்டு இருக்க. இந்த பக்கம் காட்டுவாங்க பாருங்க, இதோட மூஞ்செல்லாம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. ஒன்னு செம்ம ஹைட்டா இருக்கு, அதை விட ஹைட்டு கம்மியா 2 மான்ஸ்டர் இருக்குது. அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாருமே அந்த எரியவனை பார்த்து ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த ஹண்டர்ஸ் எல்லாம் உள்ள வந்திருப்பாங்க. பாத்தீங்களா, அந்த இடமே ரொம்ப இருட்டா இருக்க. அங்க இருக்க ஹண்டர் ஒருத்தன் கையில நெருப்பு மாதிரி ஒண்ணு கொண்டு வந்து அந்த இடத்தையே ரொம்ப பிரகாசமாக்குவான். அவன் மட்டுமான்னு பார்த்தா கூட 2 பேரும் கையில நெருப்பு கொண்டு வர அந்த இடமே சும்மா வெளிச்சமாயிரும். அப்புறம் அங்க இருக்கணும், டேய் எல்லாரும் சண்டைக்கு ரெடியா இருங்கடா அப்படின்னு சொல்ல எல்லாருமே சண்டைக்கு ரெடியா இருப்பானுங்க. அங்க பார்த்தா எல்லாம் பெரிய பெரிய சைஸ்ல பள்ளி இருக்குங்க. அந்த பள்ளியெல்லாம் அப்படியே வந்து அட்டாக் பண்ண வருவாருங்க. இந்த பக்கம் அந்த தடிய நம்ம ஹீரோவையும் அந்த டிராயிங் பத்தியும் கத்திட்டு இருப்பான். டேய் ஒழுங்கா கவனிங்க, நாங்க இங்க மான்ஸ்டர் எல்லாத்தையுமே கொன்னு போட நீங்க அதோட உடம்ப ரொம்ப சீக்கிரமா எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். நீங்க லேட் ஆக்குறீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பானா. இங்க அந்த டிராயிங் பாத்தியாரோ, ஆஹா என்னடா இவனுங்க கூடயே போக வேண்டியதா இருக்கு, நான் பேசாம தூக்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு, என்னது பெரிய சைஸ் பள்ளி மேஜிக் பீஸ்டா, இதெல்லாம் பார்க்கும்போது நான் ஏதோ டீமன் டைப் வரும்னு நினைச்சேனே, இது என்ன மேஜிக் டைப்பா வந்துட்டு இருக்கு. என்கிட்ட அந்த கார்னட் கிடைச்சோடனே சண்டை போடலான்னு பார்த்தேன். ஆனா இவனுங்க சண்டை போடுறத பார்த்து நிறைய கத்துக்கலாம் போலியே. ஒரு டீமா சேர்ந்து அங்க இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கானுங்க. இத பார்த்து நான் இன்னும் கொஞ்சம் ஃபைட் எல்லாம் கத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இங்க இருக்க பாடி எல்லாத்தையும் நான் மட்டும் எதுக்கு தனியா எடுக்கணும், அதுதான் என்கிட்ட ஷேடோ காப்ளின்ஸ் இருக்கானுங்களே அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு அரைஸ் அப்படின்னு சொல்லுவார் பாருங்க. அங்க பார்த்தா 7 காப்ளின் ஷேடோஸ் வந்து நிக்கும். அங்க வந்த 7 காப்ளின் ஷேடோவும் சும்மா பயங்கரமா கத்திட்டு நிக்க. அதை பார்த்து டிராயிங் வாத்தியார் ஸ்டாக் ஆயிடுவாரு. அப்புறம் நம்ம ஹீரோ சொல்லுவார் பாருங்க, இப்ப என்னோட பவர் அதிகரிச்சனால என்னோட சேட அருமையில 7 பேர் இருக்கிறாங்க அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது இங்க அந்த பயங்கர ராட்சச பள்ளி எல்லாத்தையும் வேட்டையாடி கொன்னு போட்டுருவானுங்க. அதை எல்லாத்தையுமே கொண்டுட்டு அந்த தடி நின்றுட்டு சொல்லுவான் பாருங்க, இங்க எல்லாமே கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நம்ம கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துக்கலாம். நம்ம இங்க தொடர்ந்து சண்டை போடணும்னு நினைச்சாலுமே இங்க 2 பேர் தான் இருக்கானுங்க. அந்த பாடி எல்லாம் அவங்க எடுத்து முடிக்கிறதுக்குள்ள ரொம்ப டைம் ஆயிடும். என்ன பண்றது, இவனுங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி பார்ப்பான் பாருங்க. திரும்பி பார்த்துட்டு செம்ம சாக்காயிடுவான். என்னடா நடக்குது இங்க, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அங்க பார்த்தா ஷேடோ காப்ளின்ஸ் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து இருக்கிற செத்து போன மான்ஸ்டர் உடம்பு எல்லாத்தையும் எடுத்து வண்டியில போட்டுக்கிட்டு பாருங்க. அங்க இருக்க ஒரு ஷேடோ காப்ளினோ, நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல காட்டிட்டு நின்றுட்டு இருக்கோம். நம்ம ஹீரோவோ, ஓ நான் நினைச்ச மாதிரியே எல்லாரும் அவங்க வேலையை முடிச்சிட்டாங்க, சூப்பர்ரா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. அடுத்து இந்த பக்கம் பார்த்தா அந்த தடி அந்த ஷேடோஸ் கிட்ட வந்துட்டு, டேய் என்னடா அது, இதெல்லாம் உன்னோட ஷேடோஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, ஆமா ஏன் கேட்குறீங்க அப்படி சொல்லுவான் பாருங்க அசால்ட்டா. அதுக்கு பக்கத்தில் இருக்க டிராயிங் வச்சாரோ, ஆஹா இப்போ அவன் என்ன சொல்ல போறான்னு தெரியலையே, அவன் வேற கத்துன்னு கத்துவான், இதெல்லாம் பார்த்துட்டு அவன் என்ன சொல்ல போறானோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்து போய் நின்றுட்டு இருக்க. அப்படியே நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, தயவு செஞ்சு நீ என்னோட டீம்ல வந்துரு, நீ எனக்கு வேணும்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோவோ, இல்லைங்க எனக்கு அந்த மாதிரி டீம்ல சேர்றதுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் சும்மா இவர் கூப்பிட்டாரேன்னு வந்தேன் அப்படி சொல்லிட்டு இருப்பானா. அதை கேட்டுட்டு அந்த தடியனும், இல்லடா நான் உனக்கு நிறைய சம்பளம் தரேன், நீ என் கூட வேலைக்கு வந்துடுறா ப்ளீஸ்ரா அப்படின்னு அந்த தடியன் கத்திட்டு இருக்க. அவனுக்கு பின்னாடி அவன் கூட வந்த ஹண்டரோ, பாஸ் இங்க பாருங்க பாஸ், நம்மளுக்கு ஒரு புது பிரச்சனை வந்திருக்கு, இங்க ஒரு சாதா மனுஷன் செத்து கிடக்குறான் பாஸ் அப்படி சொல்ல, அதை கேட்டுட்டு அந்த தடியனும், என்னது சாதாரண மனுஷன் செத்து கிடக்குறானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அங்க ப்ளூ கலர் தீ எரிஞ்சு கருகி போய் ஒருத்தன் செத்து கிடப்பான். பார்க்கவே பயங்கரமா இருக்கும். அது கிட்ட போய் பாப்பானுங்க பாருங்க. பாஸ் இதை பார்த்தா இவன் ஒரு ஹண்டர் மாதிரி தெரியல, சாதாரண மனுஷன் மாதிரி தான் இருக்கு, இவங்கிட்ட எந்த டூல்ஸும் இல்லை, இவனோட ட்ரெஸ்ஸை பார்த்தாலும் சாதாரண மனுஷங்க போடுற மாதிரி தான் இருக்கு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பானுங்க. அதை பார்த்துட்டு அந்த தடியனும், என்னடா அது, இந்த மாதிரி இடத்துல ப்ளூ கலர் நெருப்பு விடுற மான்ஸ்டர்லாம் இருக்குன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் டிராயிங் வைத்தியாரோ, ஆஹா சூகோ
இது அது இல்ல அப்படிதானடா அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, ஆமா நீ நினைக்கிறது கரெக்ட் தான், இது அதுதான் நம்மளோட யூனிவர்சிட்டியில வந்த அந்த மிஸ்ட் டைப் மேஜிக் பீஸ்ட் தான் இங்கேயே வந்திருக்கு அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு அந்த தடியனும், டேய் என்னடா சொல்றீங்க, மிஸ்ட் டைப் மேஜிக் பீஸ்டா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமாடா அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த டிராயிங் வாத்தியார் சொல்லுவாரு, ஆமாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்களோட யூனிவர்சிட்டியில இந்த மாதிரி தான் ப்ளூ கலர்ல நெருப்பு எரிஞ்சிட்டு நிறைய மேஜிக் பீஸ்ட்லாம் வந்துச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த தடியனுக்கு முன்னாடி 2 பேர் மறுபடியும் கத்துவானுங்க பாருங்க, பாஸ் பாஸ் இங்க பாருங்க பாஸ், இங்க நிறைய மனுஷங்க செத்து கிடக்குறாங்க பாஸ் அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருப்பானுங்க. அதை பார்த்துட்டு அந்த லீடர் ஷாக் ஆயிருவான். அப்புறம் அங்க இருக்கிறவங்க கேட்பான் பாருங்க, பாஸ் நம்ம இங்க இருந்து வெளியே போயிடலாமா பாஸ், ஹண்டர் அசோசியேஷனுக்கு இதை ரிப்போர்ட் பண்ணி ஆகணும் பாஸ் அப்படி அவன் கூட வந்தவன் சொல்ல அதை கேட்டுட்டு அந்த தடியனும், இப்ப என்னடா பண்றது, இங்க தேவையில்லாத நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, இங்க ஹண்டர்ஸ் மட்டும் தான் வர முடியும், சாதாரண மனுஷங்க எப்படி இங்க வந்தானுங்க, அது மட்டும் இல்லாம நம்ம டீம்ல நிறைய பவர்ஃபுல்லான டி ரேங்க் ஹண்டர்ஸ்லாம் இருக்காங்க, அப்படின்னா இங்க உள்ள போனா நம்மளால சமாளிக்க முடியும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தடியனும், நம்ம உள்ள போகலாம்டா தொடர்ந்து போங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு ஷாக்காயிருவாரு, என்னடா இது இவ்வளோ விஷயத்தையும் பார்த்துட்டு இவன் தைரியமா உள்ள போலாம் சொல்றானா, இதை பார்க்கறதுக்கே ரொம்ப விசித்திரமா இருக்கு, இவன் மனசுல அப்படி என்னதான் பிளான் வச்சிருப்பான், அவ்வளோ தைரியமா இவனுக்கு அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அந்த தடியங்கிட்ட சொல்லுவான் பாருங்க, டேய் இங்க பாரு நீ நினைக்கிற மாதிரி அந்த மிஸ்ட் மேஜிக் டைப் பீஸ்ட்லாம் சாதாரணது கிடையாது, அது ரொம்பவே ஆபத்து புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு அந்த தடியனும், டேய் நீ பாடியை எடுக்க வந்தா பாடி எடுக்கிற வேலையை மட்டும் பாரு, இங்க நான் தான் பாஸ், நான் சொல்றதா நடக்கும், நான் சொல்றதை கேட்டுட்டு கப்பு சுப்புன்னு எல்லாமே நடக்கணும், இல்லைன்னா எல்லாத்தையுமே கண்டம் துட்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான் லூசு மாதிரி. அதை கேட்டுட்டு டிராயிங் பத்தியார் சொல்லுவாரு, ஆஹா சூகோ இப்ப என்னடா பண்றது, மறுபடியும் அந்த மேஜிக் பீஸ்ட் எல்லாத்தையும் பார்க்கணுமா, பயமா இருக்கேடா அப்படி சொல்லிட்டு இருக்க அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, இங்க பாருங்க உங்களுக்கு இன்னும் அந்த மான்கரத்தை ஞாபகம் இருக்குல்ல, ஆமாண்டா ஞாபகம் இருக்கு, இப்ப எதுக்குடா அதை கேட்குற அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப சீரியஸா சொல்லுவான் பாருங்க, இங்க ஏதாவது நிலைமை கை மீறி போச்சுன்னா உங்க மான்கரத்தை யூஸ் பண்ணி இங்க இருந்து உடனே தப்பிச்சு போயிருங்க புரியுதா அப்படி நம்ம ஹீரோ சீரியஸா சொல்லுவான் பாருங்க. அடுத்த அவனுக்கு எல்லாம் சபைக்குள்ள போயிட்டு இருக்க நம்ம ஹீரோ மைண்ட்ல யோசிப்பாரு, இந்த இடத்த பார்க்கும்போது இதுல ஏதோ நான் நினைச்சதை விட ரொம்ப ஆபத்தான ஒண்ணு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்படியே அங்க கட் பண்ணி இந்த பக்கம் காட்டுறாங்க பாருங்க, பயங்கரமா ஏதோ நெருப்பு அப்படி எரியுது, என்னடான்னு பார்த்தா இங்க கீழே மனுஷங்களை அந்த ப்ளூ கலர் நெருப்பு எரிச்சுட்டு இருக்குங்க. ஒரு மனுஷன் இல்லைங்க, அங்க நிறைய மனுஷங்களை ரவுண்டா கட்டி போட்டு ப்ளூ கலர் நெருப்பால எரிச்சுட்டு இருப்பானுங்க. யாரான்னு பார்த்தா அங்க தனியா ஒருத்தன் எரிச்சானுங்க பாருங்க 3 பேரு, அதே 3 பேர் தாங்க இங்கேயும் எல்லாத்தையுமே எரிச்சுட்டு இருப்பானுங்க. பாக்குறதுக்கே ரொம்ப கொடூரமா இருக்கும். எதுக்காக இவங்க எல்லாருமே கொடூரமா மனுஷங்களை இப்படி எரிச்சுட்டு இருக்கானுங்க, இங்க என்னதான் நடக்குது, இவனுங்கெல்லாம் யாரு, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, நம்ம ஹீரோ இவனுங்களை எப்படி சமாளிக்க போறாரு, இதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இதோட இந்த எபிசோட் முடியுது. யாரெல்லாம் அடுத்த எபிசோடுக்காக பயங்கரமா வெயிட் பண்றீங்களோ கமெண்ட்ல ஆல்ரைட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இங்க யாரெல்லாம் ஷேடோ மோனார்க் ஜின்வுவோட ஃபேனோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. நான் போடுற எல்லா வீடியோக்கும் கமெண்ட்ல வந்து சப்போர்ட் பண்ற நம்ம அனிமே ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸை நான் இங்க ஸ்பெஷல் மென்ஷன் பண்றேன். ஆசிக், ராக் பிஜிஎம்ஐ, ராகுல் சத்யபாமா, விக்கி, இலியாஸ் கான், அஸ்காஃப், பிரின்ஸ், யோகி, கிறிஸ், முகமது உசாமா, முகமது ராஷித், முகமது நவாஃப், சரோன் மேக்ஸ், முகேஷ் YT 4635, நவீன் பைக்ஸ், சக்தி, மங்களேஸ்வரன் ராஜன், சுதர்சன், யூசுப், ஹரிஷ் ராஜா, சாஜித், சஞ்சய், ஜின்வு எல்லாத்துக்குமே ரொம்பவே நன்றி. நான் இன்னும் நிறைய பேரை மிஸ் பண்ணியிருப்பேன், அவங்களாம் அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா மென்ஷன் பண்றேன், யாருமே கோச்சுக்கிடாதீங்க.